வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தம்முடைய கோபால விம்சதி என்னும் ஸ்லோகத்தில் முதலில் கண்ணனுடைய வைபவத்தை இந்த ஸ்லோகத்தாலே பேசுகிறார். ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் மதுரை பட்டணத்தில் பகவான் அவதரித்தார். இவ்வுலகத்துக்கு நன்மை செய்வதற்காக பகவத்கீதை உபதேசித்தார். அதோடல்லாமல் பாண்டவர்களுக்காக பகவான் கண்ணன் பண்ணிருக்கிற உபகாரங்கள் உதவிகளை பார்த்தால் ஒன்றல்ல இரண்டல்ல. தன்னுடைய அன்பர்களுக்கு பகவான் செய்தும் நன்மைகளை பட்டியலிட்டு பார்த்தால் அவனே ரக்ஷகன், அவனே காப்பாளன், அனைவரையும் காக்கக்கூடியவன் கண்ணன் என்பது தெளிவாக புரியும். அதைத்தான் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் துரோணருடைய பிள்ளை அஸ்வத்தாமா எய்த அம்பு உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருந்த சிசுவை கலைக்க பார்க்க உத்தரை கண்ணனிடத்திலே சரணாகதி பண்ண கண்ணன் கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து சங்க சக்கரங்களை ஏந்திய கைகளோடே சுற்றி சுற்றி வந்து சிசுவை காத்து கொடுத்தான். ஆனாலும் அந்த சிசு காக்கப்பட்டதே ஒழிய வெளியே வந்து விழும்போது ஒரு கரிக்கட்டையாக விழுந்தது, உயிரற்றா போலே கிடந்தது. பிற்பாடு கண்ணனே தன்னுடைய திருவடி தாமரைகளாலே அந்த கரிக்கட்டையை தீண்டி அதை உயிர் பெற்று எழச் செய்து அதுவே பிற்காலத்தில் பரீட்சித்து மகாராஜாவாக உலகனைத்தும் போற்றும்படி வாழ்ந்தான். அந்த பரீட்சித்துக்குத்தான் சுகாச்சாரியர் பாகவத கதையே சொல்லுகிறார். அப்ப இந்த அத்தியாயத்தில் நாம பார்க்க வேண்டியது துரோணாச்சாரியருடைய பிள்ளை அஸ்வத்தாமா எய்த அஸ்திரம், அதிலிருந்து உத்தரையின் கர்ப்பத்தை கண்ணன் எப்படி காத்தான் என்பது. ஆனால் நேத்திக்கு ஒரு தொடரும் போட்டு விட்டுருக்கேன் இல்லையோ, அதுக்கு முதல்ல பதில் தெரிஞ்சுக்கணுமே. அஸ்வத்தாமாவை கொல்லலாமா கூடாதா என்கிற பேச்சு எழுந்தது. 2 பட்சத்துக்கும் சமாதானம் வரும்படி, 2 பேருக்கும் சந்தோஷம் ஏற்படும்படி அர்ஜுனா செய் என்று கண்ணன் விதித்தார். உடனே அர்ஜுனன் அஸ்வத்தாமாவனுடைய தலையிலே பதிக்க பெற்றிருந்த ஒரு உயர்ந்த ரத்தனம், அந்த ரத்தனத்தை தன்னுடைய கத்தியாலே வெட்டி எடுத்து விட்டான். அது அவனுடைய உயிரையே போக்கினத்துக்கு சமம், கொன்றத்துக்கு சமம். ஆனால் உண்மையில் உயிர்கொலை செய்யவில்லை. இது நடந்ததைத்தான் தெரிவிக்கிறார். மணிம் ஜஹார மூர்தன்யம் த்விஜஸ்ய சக மூர்தஜம் வபனம் திரவிணாதானம் ஸ்தானான் நிர்யாபணம் ததா. அர்ஜுனன் சென்று அஸ்வத்தாமாவனுடைய தலையில் இருந்த உயர்ந்த மணி ரத்தினம் அதை வெட்டி கையில் எடுத்து விட்டான். அதுதான் அவனுக்கு பெருமையே சேர்த்து கொண்டிருந்தது. எப்போ நமக்கு ரொம்ப பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துவை இழந்து விடுகிறோமோ அப்ப நம்ம பெருமையே போனா போலே தானே, அது இறந்ததற்கு சமம் தானே. எல்லாரையும் கொல்லணுங்கிற அவசியம் இல்லை, என்னென்னதை பண்ணி விட்டுட்டாலே கொன்னத்துக்கு சமம். வபனம் தலைய க்ஷவரம் பண்ணி மொட்டையடித்து விட்டாலோ, திரவிணாதானம் ஒருத்தனுடைய பொருளை திருடி அபகரித்து விட்டாலோ, ஸ்தானான் நிர்யாபணம் அவன் இருக்கும் இடத்திலிருந்து வீடு கடத்தி விட்டாலோ, நாடு கடத்தி விட்டாலோ, அப்ப அது அவனை கொன்றத்துக்கு சமம். ஆக கொன்றான்னு சொல்லலாம், கொல்லலே விட்டுட்டான்னு சொல்லலாம். இரண்டுத்துக்கும் நடுவாக அர்ஜுனன் தண்டையனை வழங்கினான். அதோட அஸ்வத்தாமா விலகி ஓடிப்போனான். ஆனால் அவன் அஸ்வத்தாமா விட்ட அஸ்திரம் இன்னும் ஓடி போடலையோ இல்லையோ. பல பேர் பாண்டவர்களுடைய பிள்ளைகள் அது கொன்னுடுத்து. உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து கலக்க ஆரம்பித்தது. அப்பதான் உத்தரை கண்ணனிடத்திலே வந்து சரணாகதி அனுஷ்டிக்கிறாள். பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவ ஜகத்பதே நானியம் துவத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யுஹு பரஸ்பரம். பாகி பாகி என்னை காப்பாய் காப்பாய், மிருத்யு என்னை தகிக்கிறது. அஸ்வத்தாமா விட்ட அஸ்திரம் என்ன தகிக்கிறது? உன்னை தவிர வேறு புகழ் எனக்கு கிடையாது. தருதுயரன் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை. விரைவு கொடுவு மலைப்பொருள் சூழ் வித்துவக்கோட்டம்மா அரிசனத்தால் இன்னதாய் அகற்றிடினும் மற்றவள் தனருள் நிறைந்தே அழுங்குழவி அதுவே போன் நெருந்தேனே என்று குலசேகரர் சாதிக்கிறார். பக்தன் சரணாகதனுக்கு பெருமானுடைய திருவடிகளை விட்டா வேறு புகலிடம் ஏது? அனன்ய கதி, வேறு புகழற்றவர்கள் சரணாகதர்கள். அதனால உத்தர பிரார்த்தித்தாள். அபித்ரவதி மாமீஷ
ஷரஸ்தப்தாசையோ விபோ, ஏ விபோ, அவன் விட்ட அம்பு எனக்குள் புகுந்து என்னை தகிக்கிறது. அபாண்டவம் இதம் கர்த்தும் திரௌணேகே அஸ்திரம் அபுத்தியத. அப்ப கண்ணன் யோசித்தார், ஓ, பாண்டவர்களுடைய பிள்ளையை அழிக்கிறதுக்காக அஸ்வத்தாமா விட்டுருக்கான், இதிலிருந்து இவளை நாம் தான் காப்பாற்றி கொடுக்க வேண்டும். சுதர்சனேன சுவாஸ்திரேன ஸ்வானாம் ரக்ஷாம் வியதாத் விபஹு. உடனே பகவான் சங்கத்தையும் சக்கரத்தையும் தரித்து கொண்டு உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து பரிதா சுத்தி சுத்தி ஈக்ஷணம் தன்னுடைய கண்களால நன்கு பார்த்து ரட்சித்து விட்டான். ஆக பகவான் கர்ப்பத்தையும் காக்கிறான், மனிதர்களையும் காக்கிறான், அனைவரையும் காக்கிறான். காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான் என்ன ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். ஆக காப்பாளன்னு சொல்லணும்னாலே ஜகத்தனைக்கும் ஒரே ரக்ஷகன்னால் கண்ணன். நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே. காக்கிறான் காக்கிறான் ரட்சிக்கிறான் ரட்சிக்கிறான். சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான், கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதே. ஆழ்வார் பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார். எத்தனை துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கும், வியாதி பீடிக்கப்பட்டவர்களுக்கும், பணவீரத்தாலே துன்பப்படுறவருக்கும், மன கிளேசத்தாலே துன்பப்படுபவர்களுக்கும், எத்தனை ஆபத்து விபத்து ஏது இருந்தாலும் வனேரணே சத்ருஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன்னு ஸ்தோத்திரமனாகுலாத்மா சுகி பவேத் என்று சாஸ்திரநாமாத்தியாயத்தினுடைய கடைசியில பலஸ்ருதி ஸ்லோகம் படிக்கிறோம் இல்லையோ, எந்த துன்பத்திலிருந்தும் கண்ணபெருமான் காக்கிறான். அதுக்கு சாட்சி தான் இந்த கதையே. இப்போ கர்ப்பம் கலங்கி போச்சு, உள்ள சென்ற பெருமாள் சங்க சக்கரத்தை தரிச்சுன்னு ரட்சிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப குந்தி கண்ணனை குறித்து உயர்ந்த ஸ்தோத்திரம் பாடுகிறாள். பாகவதத்தில் நிறைய ஸ்தோத்திரங்கள் உண்டு. ஒத்தொத்தர் பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். நமக்கெல்லாம் இன்னொருத்தர ஸ்தோத்திரம் பண்ணணும்னா பிடிக்கும், ஆனா பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும்னா சொணங்குவோம். இன்னொருத்தர ஸ்தோத்திரம் பண்ணோம்னா காசு பணம் ஏதானு கிடைக்கும், பதவி கிடைக்கும். கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணா மிக உயர்ந்த பதவி கிடைக்கும். ஆனா அது கிடைச்சுட போறதேங்கிற பயத்துல தான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேங்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் மோட்சம் கொடுத்து அடுத்த நாள் இங்கேருந்து வைகுண்டத்துக்கு போகணும்னா விருப்பம் இருக்குமா? கடமைகள் நிறைய பாக்கி இருக்கும் இல்லையோ, ஏதேதோ கடமைகளை இந்த ஊர்ல வச்சுட்டு இருக்கோம், அதெல்லாத்தையும் முடிச்சு விட்டு தான் வைகுண்டம் போய் ஆகணும். அதனாலேயே கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணலையோ என்னமோ. இந்த காரணத்துக்குன்னு ஒருத்தரும் ஸ்தோத்திரம் பண்ணாது இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். குந்தி தேவி கண்ணனை குறித்து ஸ்தோத்திரம் பண்றாள். இதுல இருந்து சில ஸ்லோகங்கள் அவசியம் நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்தோத்திரம்னால் அதுல ஆழ்ந்த சூக்ஷ்மமான கருத்துக்கள் இருக்கும், ஆனா சுலபமா இருக்கும். இப்ப வேதாந்தம் உபனிஷத்து சொல்றது, கீதை சொல்றதுன்னா கரடு முரடா இருக்கும், ரொம்ப ட்ரையா இருக்கும். ஆனா இது போல ஸ்தோத்திரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது நனைக்கப்பட்டதா பக்தியில தோய்ந்து இருக்கும். குந்தி பிரார்த்திக்கிறாள், நமஸ்யே புருஷம் துவாம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம். உலகத்துக்கெல்லாம் மூல காரணமானவனே, உலகத்தை உள்ளும் புறமும் வியாபித்து தாங்கக்கூடியவனே, உனக்கு வணக்கம். லநக்ஷசே மூடதிருஷா நட்டோ நாட்டியதரோ யதா ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம். ஒரு நாடகத்துல ஒருத்தர் வேஷம் ஒன்றிருக்கார். அந்த வேஷம் ஒன்றிருக்கிறவரை பார்த்தா அவருடைய உண்மையான இயல்பு நமக்கு என்னன்னு தெரியுமா? அதை போலே நீயும் வேஷம் போட்டுண்டாப்பல நிறைய அவதாரங்கள்லாம் பண்றே, இதை பார்த்துட்டு நீ இவ்வளவுதான்னு நாங்க முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா அது இல்லை. உன்னுடைய உண்மையை யார் தெரிஞ்சுக்க போறார்கள்? ஆழ்வார் பாசுரத்தில் யாதுமோன் நிலைமையன அறிவறிய எம்பெருமான், யாதுமோன் நிலைமையன அறிவெளிய எம்பெருமான். ஒரு சாதாரண இடப்பிள்ளை கண்ணனோட கூட சேர்ந்து விளையாடினவன், அவன் கூட பகவானுடைய வைபவத்தை தெரிஞ்சுடலாம். பிரம்மா கூட தெரிந்து கொள்ளாமல் போகலாம். உயர்ந்தாக பிறந்தோம், படித்தோம், பணக்காரன், இது எதுனாலையும் பகவானை தெரிஞ்சுட முடியாது. பக்தி சுத்தமான உள்ளம், இதனாலதான் எம்பெருமானை தெரிந்து கொள்ள முடியும். ஆக யோகீந்திரர்கள், யோகிகள் தெரிஞ்சுக்கிற ஒன்ன போய் நாங்கள்லாம் தெரிஞ்சுட போறோமா? இருந்தாலும் என்னாக்கு படைத்ததற்கு நாம் பாட வேண்டும் இல்லையோ, அதுக்காக 2 பாடுறேன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா. இந்த ஸ்லோகம் அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது.